போடு. செல்வம், இன்னும் ஏன் இங்கே இருக்க? வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு வந்துடுறேன். உட்காருப்பா. நான் மத்தியானம் அர்ச்சனா வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தேனம்மா. அதனால என்ன செல்வம், அவங்க என்ன மாப்பிள்ளைக்கு விருந்து ரெடி பண்ணிட்டா காத்திருக்க போறாங்க எல்லாம் வீணா போறதுக்கு. நீ உட்காருப்பா. என்னப்பா யோசிக்கிற? உட்காருப்பா. சொல்றேன்ல, உட்காரு. உட்காந்து சாப்பிடு. எங்க நீ சாப்பிட போயிட போறியோன்னு அவசர அவசரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் நிச்சயமா அவங்க வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு? இன்னைக்கும் போய் அவமானப்படுறதுக்கா? நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத செல்வம். நேத்து உன் மாமனார் வீட்டுல நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மாமியார் காரி உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையாமே. இதுக்கு தான் உன்னை மறுபடி அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். என் பேச்சை யாரு கேட்டீங்க? சாப்பிடுப்பா. அந்த அம்மாவுக்கு அவங்க பொண்ணு பெருசுன்னா எனக்கு என் புள்ள பெருசுப்பா. எந்த விதத்துல நீ அவங்களுக்கு குறைஞ்சு போயிட்ட? நீ எதுக்கா அவங்க கிட்ட பணிஞ்சு போகணும்? சாப்பிடுப்பா. ஒரு துரும்ப கிள்ளி போட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க ஊர் உலகத்துல. ஆனா உன் மாமியார் காரி உன்னை மதிக்காம அவமானப்படுத்தி இருக்கா. நீ தங்கண்டா, உன்னோட அருமை தெரியல அவளுக்கு. இத கேட்டதும் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா உனக்கு? வேண்டாப்பா, வேண்டவே வேண்டாம். நம்மள மதிக்காதவங்க வாசலை நாம மிதிக்கவே வேண்டாம். சாப்பிடுப்பா. அதுக்கு இல்லம்மா, அது வந்து நீ ஒண்ணும் பேச வேண்டாம். திங்கிற சொத்துல மண்ணள்ளி போற மாதிரி இலையில தண்ணியை ஊத்திட்டு பாதி சாப்பாடுல எழுந்திருக்க வச்சிருக்காளே, என்ன ஆனவம் அவளுக்கு? பொண்ணை பெத்த அவளுக்கே அவ்வளவுனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த செல்வம், நீ சாப்பிடு. அவங்க வேணும்னே செய்யலமா, தவறி விழுந்துருச்சுமா. இதாண்டா உன் குணம். நீ என்னைக்கு மத்தவங்கள குறை சொல்லியிருக்க? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன் நீ. அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் உன்னை அவங்க அவமானப்படுத்திருக்காங்க. இனிமே நீ அங்க போகாதப்பா. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்க கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டோம். இது வரைக்கும் என் வார்த்தையை மீறி நீ நடந்ததில்ல. முதல் தடவையா என்ன கேட்காம உன் பொண்டாட்டி உன் மாமனார் வீட்டுல விட்டுட்டு வந்த. அது போனா போகட்டும். இனிமேலாவது என் பேச்ச கேளு. அம்மா மேல உனக்கு பாசம் இருக்கிறது உண்மைன்னா, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறவனா இருந்தா இனிமே உன் மாமனார் வீட்டுக்கு நீ போக கூடாது. என்ன சொல்ற? என்னப்பா பதிலையே காணோம்? சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். என் மனசுப்படிதான் நீ நடந்துப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிடுப்பா. கைய கழுவிக்கவா. சாப்பிடுப்பா. இந்தாங்கம்மா, மாத்திரை சாப்பிடுங்க. என்ன இது இவ்வளவு சமையல் பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் நமக்கு மட்டும்தானா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமா? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? நேத்துதான் நம்மளால மாப்பிள்ளைய சரியா கவனிக்க முடியல. அதான் இன்னைக்கு வரவழைச்சு முட்டை, மீன், சிக்கன் விதவிதமா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, ஊர்ல உலகத்துல இல்லாத பெரிய இன்ஜினியர் மாப்பிள்ள. இவரை இப்படி எல்லாம் கவனிக்கணுமாக்கும். யாரா இருந்தா என்ன அத்தை? நம்ம அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிருக்காரு.
இப்ப அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதுவும் மூத்த மாப்பிள்ளை. அவரை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுதானே ஆகணும். ஆமா சிவகாமி, நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நேத்து நீ மாப்பிள்ளை கிட்ட பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்ட மாதிரி இன்னைக்கு நடந்துக்காத. நீ எவ்வளவுதான் அவரை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவர் எவ்வளவு பொறுமையா போனாரு. அதுல இருந்தே அவர் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு உனக்கு புரியல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய வாங்கன்னு கூப்பிட்டு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. நம்ம அர்ச்சனாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துக்க. பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளைக்கு உண்டான மரியாதையை கொடு. நான் என்ன வந்தவங்களை கழுத்து பிடிச்சா வெளியே தள்ளிட்டேன்? வந்தவங்களுக்கு மரியாதை கொடு, வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கன்னு புத்திமதி சொல்றீங்க. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன குத்தம் சொல்றதே வேலையா போச்சு. நான் ஒன்னும் உன்னை குத்தம் சொல்லல. ஒரு மாமியாரா இருந்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஜெயந்தி செஞ்சுக்கிட்டு இருக்கா. வர மாப்பிள்ளை கிட்ட நல்லபடியா நடந்துக்க. அப்பதான் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையும். மாமா, நீங்க நேத்து நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அத்தை இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, மாப்பிள்ளை வர டைம் ஆயிடுச்சு. மீதி மீன் இருக்கு, அதையும் வறுத்து கொண்டு வந்து வச்சிடுறேன். என்னம்மா மணி 2:30 இன்னும் மாப்பிள்ளைய காணோம்? ஆஹா, நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கே. அதான் மாமா எனக்கும் புரியல. ஏமா, ஒரு போன் பண்ணி வேணா பாத்துடலாமா? ஐயோ, நீங்க இருங்க மாமா, நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஹலோ செல்வம், என்னாச்சு செல்வம்? வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வர காணோம். ஹலோ, யாருங்க நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என்ன செல்வம், நீங்க மறந்துட்டீங்களா? லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களே, உங்களுக்காக இங்க விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். என்னது விருந்தா? ஹலோ செல்வா, நீங்க யாரல்ல? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? என்னது, சாப்பிட்டுட்டீங்களா? என்ன செல்வம் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு இங்க அர்ச்சனா, அத்தை, மாமா எல்லாரும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டேன்னு சொல்றீங்களே, அப்படி பண்ணலாமா நீங்க? ஏமா நீ லூசாமா? உனக்கு என்ன நம்பர் வேணும்? சாரியா? சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமா? என்ன செல்வம் நீங்க? நேத்து அத்தை தான் ஏதோ கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக நீங்க இப்படி பழி வாங்கலாமா? போங்க செல்வம், உங்களை பத்தி நான் எவ்வளவு உயர்வா சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க. ஏதோ ஒரு லூஸ் ஒண்ணு தொல்லை பண்ணுது போன் பண்ணி. சரி வா போலாம். சரிங்க செல்வம். ஷெட்ல வேலை அதிகமா இருந்ததுனால வர முடியலன்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ அவர் சொல்றது பொய்ன்னு தோணுது. நேத்து அத்தை நடந்துக்கிட்டத நினைச்சு பழி வாங்கதான் இப்படி வராம இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வாங்க மாமா, சாப்பிடலாம். அர்ச்சனா, இங்க கொஞ்சம் வாயே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நான் உள்ள வரலாமா? எஸ் ப்ளீஸ் கம் இன். ஐ அம் பூங்கா, அலைஸ் பூங்காவனம். வெல்கம், ப்ளீஸ் சிட் டவுன். இதுல ஓ இழுக்கணுமா? சொல்லுங்க. இந்த இதுல
உங்க விளம்பரத்தை பார்த்தேன். ஆமா, எங்க விளம்பரம் தான். இதுல 10,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு போட்டிருக்கீங்க. ஆமா, எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லா பிசினஸையும் கேன்சல் பண்ணிட்டு உருப்படியா அந்த பிசினஸ் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆர்வமுள்ள ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. ஆமா, இது எந்த மாதிரி பிசினஸ்னு சொல்ல முடியுமா? அதாவது சார், நம்ம பிசினஸ் பாத்தீங்கன்னா சார், இது ஒரு கேண்டில் பிசினஸ் சார். கேண்டிலா? அதான் சார், மெழுகுவத்தி சார். ஓ யா தட்ஸ் ஐ நோ, மெழுகுதிரி கேண்டில். எஸ் எஸ் எஸ், அதே. இந்த மெழுகுவத்தி ப்ரொடக்ஷனை பாத்தீங்கன்னா சார், பார்ட் டைமா நீங்க பண்ணீங்கன்னா சார் 1000 கணக்குல earn பண்ணலாம் சார். அதாவது சார் 10,000 20,000. அதையே சார் நீங்க ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சார் லாக்ஸ் கணக்குல பாத்துடலாம் சார். அதாவது 10 lakhs 20 lakhs சார். அது மட்டும் இல்ல சார், இந்த வேலைய நீங்க மட்டும் பார்க்க தேவையில்லை, உங்க மிஸ்ஸஸ் பார்க்கலாம் சார், உங்க சன்னு பார்க்கலாம் சார். இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை கூட இந்த விஷயத்தை செய்யலாம் சார். இந்த ப்ராஜெக்ட்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நேரம் ஒதுக்க தேவையில்லை சார், இடம் தேட தேவையில்லை சார். நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல இந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். வெரி குட் சார். ஆமா, இதை எப்படி செய்யறது? அதாவது சார், வெரி சிம்பிள் சார். இதுக்குன்னு எதையும் படிக்க தேவையில்லை, ட்ரைனிங்கும் போக தேவையில்லை. கண்ணு பாக்குது, கையை செய்யுது. அதாவது சார், இதுக்குன்னு ஒரு கெமிக்கல் மாவு இருக்கு சார். அந்த மாவை பாத்திரத்துல போட்டு காய்ச்சணும். காய்ச்சின மாவை அச்சில ஊத்தணும். வெளியே பார்த்தா கேண்டிலா வந்துரும் சார். இங்க வாங்க. இதுதான் சார் அந்த டை. இந்த டையில இப்படி நூலை கட்டணும். வரிசையா இப்படி கட்டி முடிச்சிட்டு, கட்டி முடிச்ச உடனே இதை எடுத்து இப்படி பிக்ஸ் பண்ணணும். இப்படி பிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே இந்த போல்ட் இருக்கா, இந்த போல்ட இதுக்குள்ள வச்சு நல்லா டைட் பண்ணணும். அப்படி திருப்புங்க நல்லா. இப்படி திருப்பி முடிச்ச உடனே இந்த காய்ச்சன மாவு இருக்கு இல்லையா, காய்ச்சன மாவு, அத இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம்னு நிறைய ஊத்திட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பக்கெட் தண்ணியில அப்படி அமுக்கி அப்படியே வெளியே எடுத்து அப்படி வச்சுட்டு இப்படி திறந்தீங்கன்னா மெழுகுவத்தி ரெடி சார். இவ்வளவுதான் சார். இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கு சார். உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே சாதாரண விஷயம் தான். வேணா நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே நீங்க பெரிய தொழிலதிபரா ஆக போறீங்க. அப்படியா? ஆமா சார். உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல அவ்வளவே தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு 6 மாசத்துல உங்க பொசிஷனே மாற போகுது சார். அப்புறம் பாருங்களேன், உங்க அப்பாயின்மெண்ட்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா, மணியே அடிச்சிருச்சு. ஹலோ, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. ஆமா, இந்த அச்சை நான் எங்க வாங்குறது? வெரி சிம்பிள் சார், எங்க கிட்ட வாங்கிக்கலாம் சார். உங்களை மாதிரி ஆர்வம் உள்ளவங்களெல்லாம் பெரிய தொழிலதிபராக்கி இந்த நாட்டையே உயர்த்தணுங்கிறதா எங்களோட ஒரே லட்சியம். அதனாலதான் இதை நாங்க சோசியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ நாங்க இந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எங்க போய் மார்க்கெட்டிங்? கவலையே படாதீங்க, நாங்களே வாங்கிக்கிறோம். அதாவது இப்போ ஒரு கேண்டிலோட விலை 10 ரூபா. நீங்க 10 ரூபா கேண்டில ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு கேண்டிலுக்கு 3 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 10 கேண்டில் நீங்க போட்டா ஒரு பண்டில். அப்ப ஒரு பண்டிலுக்கு 30 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பண்டில் பண்ணலாம்? அப்படியா? ஆமா சார். உங்களை மாதிரி தொழில் ஆர்வத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்கள ஒரு பெரிய தொழிலதிபர் ஆக்கி பார்க்கணும்ன்றதான் எங்களோட லட்சியமே. நீங்க பெரிய லட்சியவாதி சார். ஐ லைக் இட். ஆமா, இத செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள் சார். எங்க கிட்ட டையும் மாவும் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க சார். போன உடனே மாவை கரைச்சு டையில ஊத்துறீங்க சார். அத கேண்டிலா வெளிய எடுக்கிறீங்க சார். வெரி குட். எடுத்த கேண்டில பேக் பண்ணிட்டு நேரா என்கிட்ட வரீங்க சார். கேஷோட வீட்டுக்கு போறீங்க சார். ஐயோ, அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணிடுங்க சார். சைன் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க பெரிய தொழிலதிபர் ஆடுவீங்க சார்.
கொஞ்சம் பேனா தரீங்களா? எஸ்கியூஸ் மீ, நாங்க செக்கோ டிடியோ வாங்குறதுல ஒன்லி ஹாட் கேஷ். ஹாட் கேஷா? எதுக்கு? ரா மெட்டீரியல் டை வாங்குறதுக்கு தான். பிட்ட போட்டீங்களடா. நான் ஏதோ சும்மா தெரிங்க நினைச்சிலடா வந்தேன்.